நீங்கள் ஒருவருக்கு 100 ரூபாய் அதிகா கொடுக்குறீங்க, காணிக்க கொடுக்குறீங்க, பிரசன்ட் கொடுக்குறீங்க. அவர் வாங்கிட்டு கண்டு கடைக்கு போறார், அல்லது சூதாட போறார், அது ஏதோ ஒரு விபச்சாரத்தை போறார். அதை கொடுத்த மனுஷன் பார்த்து விடுவாரே. ஆனால் 100 ரூபாய் கொடுத்தாரு தர்மம், அவர் அதை பார்த்தால் அந்த அயோக்கியன் நான் கொடுத்த காசை சாப்பிடாமல் மனைவி மக்கள் கொடுக்காமல் தவறான முறையில் விபச்சாரி வீட்டுக்கு போகிறானே என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், கொடுத்தவர் புரிந்து கொண்டால், சாரா கடைக்கு போனது அவர் தெரிந்து கொண்டால், கல்லு குடிச்சதை தெரிந்து கொண்டால், நீங்கள் சொல்லுங்கள், பப்ளிக்ல உங்களை கேட்கிறேன், திரும்ப அந்த மனுஷன் அந்த கொலை கொடுத்த 100 ரூபாய் கொடுத்தவன்ட்ட வர முடியுமா? முகத்துல முடிக்க முடியுமா? வந்தால் அவன் கொடுப்பானா? கொடுக்கிறதுக்கு மனசு வருமா? அயோக்கியனே, பிச்சை கேட்டவன்கிட்ட கொடுத்தேன், அயோக்கிய பெயர் அந்த காசை கொண்டு நீ விபச்சாரத்தியா போனே, நான் பார்த்தனடா ஒண்ணு, கல்லு உன்னை பார்த்தனடா ஒண்ணு என்று ஏசி பேசி பலருக்கு மத்தியில் அம்பலப்படுத்தி அவனை வெளியே விரட்டி போய் நீ வாசலுக்கு வராது. இன்னொரு மனித குணம். 100 ரூபாய் கொடுத்தவன் பேசக்கூடிய பேச்சு உண்மைத்தான். அந்த காசை மிஸ் அப்ரோப்ரியேஷன், மிஸ்யூஸ் பண்ணிட்டானே, அதற்காக கொடுத்தவனுக்கு கோபம் வருவது நியாயம் தானே. ஆனா ரப்புல் இஸ்ஸத் கண்ணை கொடுத்தான், அதை மிஸ்யூஸ் பண்றோம், பார்க்க வேணாங்கிறத பார்க்கிறோம், ஆபாசங்களை பார்க்கிறோம், அசிங்கங்களை பார்க்கிறோம். கல்வை கொடுத்தான், குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ், உன் பார்வையை பத்தி, உன் கேள்வியை பத்தி, ஃபுஆத் என சொல்லக்கூடிய உன்னுடைய நெஞ்சை பத்தி, உன் ஹிதயத்தை பத்தி மறுமையில நான் கேள்வி கேட்பேன் என்று குர்ஆன்ல பதிவு செய்து விட்டான். காரணம், நீ பார்க்கக்கூடிய பார்வை உனக்கு சொந்தம் அல்ல. அந்த கண்ணு நீ எந்த ஊர்ல வாங்கி, எந்த உலகத்துல வாங்கி மாட்டல. நீ கேட்கக்கூடிய அந்த காது, செவி புலன், கேட்கக்கூடிய ஆற்றல், ரசிக்கிறிய அந்த காதால கேட்டு, அது நான் கொடுத்த பிச்சை உனக்கு. ஹிருதயம் இல்லைன்னு சொல்லி மனுஷனே இல்லை, அந்த ஹிருதயத்தை நான் கொடுத்தேன். அதுல நீ என்ன நினைச்ச? அதை நீ யார வச்சிருந்த? அதை என்ன சிந்தனை சிந்திச்சே? உன்னிடம் கேட்பேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமை பெரியாள், உரிமை இருக்கு கொடுத்தவனுக்கு கேட்க என்றாலும் கூட, கருணை கடனான் அல்லாஹ் அதை தவறாக பயன்படுத்தினாலும் கூட, மிஸ்யூஸ் செய்தாலும் கூட, அல்லாஹ் என்ன செய்கிறான்? உடனடியாக அவனை குருடனாக்குறது இல்லை, அவனை செவடனாக்குறது இல்லை. டைபாய்டு பாய்ச்சல் வந்துச்சு, என்னுடன் படித்தவன், ஒரே ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருந்தோம், திருவல்லிக்கேணியிலே 1958 என்னுடன் படித்தவனுக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு விஷ காய்ச்சல் 21 நாள் இருந்துச்சு. அந்த காய்ச்சல் போச்சு, அவனுக்கு காதும் போயிடுச்சு, 2 காது செவடா போச்சுங்க. என்ன கத்தினால காதுல விழல, என்ன காரணம்? விஷ காய்ச்சல் அவனுடைய காதை பிடிச்சிட்டு போயிடுச்சு. முடியாத அல்லாஹ்வால் உங்கள் காதை புடுங்கத்துக்கு, முடியாத அல்லாஹ்வால் உங்க கண்ணை புடுங்கத்துக்கு, முடியாத அல்லாஹ்வால் உங்க நாவை புடுங்கத்துக்கு முடியும். பேச்சை குறைப்பதற்கு முடியும், பேச்சை எடுக்க முடியும், பேச்சை கொடுத்த அல்லாஹ்வால் எடுக்க முடியாதா? ஆனால் அவன் கொடை வள்ளல், 70 தாயோட கருணையாளன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு நபி சொல்றாங்க. நீ படுக்க போகும்போது 3 தடவை சொல்லிட்டா கூட உன் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஆனா உன்னை பெத்த தாய், நீ எவ்வளவு துரோகம் செய்தாலும் சரி, கட்டின மனைவியை வச்சுக்கிட்டு அவளை கேவலமாக பேசினாலும் சரி, 9 மாசம் சொச்ச உன்னை வௌத்துல வச்சிருந்தாலும் இந்த தாய் உன்னை பத்வா செய்ய மாட்டா, உன்னை சபிக்க மாட்டான். அவ எப்படியாவது என் புள்ள வாழட்டும் என்று எண்ணுகிறாள் என்று சொன்னால், ஒளிச்சு மறைச்சு, தான் சாப்பிடாமல் உண்ணாமல், தன் ரத்தத்தை பாலாக்கி, உனக்கு ஊட்டி வளர்த்து, தூக்கத்தை ஹராமாக்கி, சந்தோஷங்களை எல்லாம் தூரமாக்கி, விசேஷங்களை விட்டு ஒதுங்கி விலகி, ஒவுத்த தூக்கி சுமந்து கொண்டு, வாந்தி எடுத்துக்கொண்டு மசக்கை பீறினது, உன்னை பெத்து வளர்த்து தன் இரத்தத்தை பாலாக கொடுத்தாலே, அந்த தாய் நீ உதாசீனம் செய்யும் போது, கட்டிய மனைவியோடு நீ கட்டி பிறழும் போது, அவளை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்தாலும் கூட அந்த தாய், உன்னை பெத்த தாய், ஆண்டவனே என் பிள்ளை நீ சபிச்சிடாதே, ஆண்டவனே என் பிள்ளை நீ கெடுத்துடாதே, ஆண்டவனே என் பிள்ளை நீ வாழவை
என்னை அவன் ஒதுக்கி விட்டான், என்னை அவன் தூரமாக்கி விட்டான் என்று அவள் சொல்லுகிறாளே, ஈர கொலை என்று சொல்லுகிறாளே. அப்படி என்று சொன்னால் தேவைக்கு உள்ளவள், தன் கணவனிடம் தன் ஆசைக்காக படுத்தவள், அந்த தாயுடைய பாசம் இவ்வளவு அந்த புள்ளை மீது என்று சொன்னால், ஜமால் அவர் ஜலால், இரண்டு கரங்களால் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இரண்டு கரங்களால். கரம்னா என்ன? இப்படியா? இந்த மாதிரி கை அல்லாஹ்வுக்கு இருக்குன்னா நீங்க நினைக்கிறீங்க? ஜமால் அவர் ஜலால், அல்லாஹு அக்பர். அது எப்படி விவரிக்கிறது? எப்போ அது சொல்றது? எப்போ நீங்க கேட்கிறது? அதை விளங்கும் போது தான் நமக்கு அல்லாஹ் மீது பிரியம் ஏற்படும். அல்லாஹு தாலா அவனுடைய பிரியத்தை நமக்கு போடுவானாக. அவன் கருணையை உணர அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.